வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முதல் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் நேர்களே. அமெரிக்கா விதித்த ரகசிய தடையின் காரணமாக 2008 போல உலக ஆபத்து ஒன்று ஏற்படுமா? பிரதமர் மாக்கானியினுடைய எச்சரிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதே போல டொரண்டோவிலே அதிகாலை நடந்த ஒரு கொடூர சண்டை ஒன்று, அந்த மோதலிலே ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். போலீசார் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலதிகமாக ஒன்டாரியோவிலே கடுமையான துப்பாக்கிச் சூடு, போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிராம்டனிலே வீடு புகுந்து துப்பாக்கிச் சூடு, கதவை உடைத்து ஒரு பெரும் கொடூரம் நடந்திருக்கின்றது. அதே போல மெபில்டனிலே 5 குழந்தைகள் பலியாகிய ஒரு கோர விபத்து சம்பவம் தொடர்பான புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இன்னும் பல விபத்து செய்திகள் என்று சொல்லி பல விடயங்கள் வந்திருக்கின்றது. இதைவிட உலக கோப்பை வீரர் ஒருவருக்கு கனடிய விசா மறுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முக்கிய ஆப்பிரிக்க நாடு ஒன்று கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. இன்னும் பல செய்திகள் இருக்கின்றது. குறிப்பாக கூடுதல் பண உதவி அரசு தரப்பிலிருந்து வர இருக்கின்றது. சிசிசி உதவி தொகை சம்பந்தமாக இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம் நேர்களே. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதைய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்ப்போம். அதாவது வரவிருக்கின்ற G7 உச்சி மாநாட்டிற்கு முன்பதாக உரையாற்றிய பிரதமர் மாக்கானி இனி உருவாக போகின்ற புதிய உலக அமைப்பை, அதாவது நியூ வேர்ல்ட் ஆர்டரை எந்த ஒரு நாடோ அல்லது குறிப்பிட்ட அமைப்போ தனித்து தீர்மானிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். பலதுருவ வல்லரசுகள் இணைந்து உலகளாவிய விவகாரங்களை கையாளுகின்ற ஒரு புதிய காலகட்டம் உருவாகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து உலக தலைவர்கள் விவாதிக்க தயாராகி வருகின்ற நிலையிலே கார்னியினுடைய இந்த கருத்துக்கள் சர்வதேச அரங்கிலே கனடாவின் நிலைப்பாட்டையும் பன்முகத்தன்மைக்கான ஆதரவையும் தெளிவாக பிரதிபலிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சில் நடைபெற இருக்கின்ற G7 உச்சி மாநாட்டிலே AI மற்றும் தொழில்நுட்ப இறையாண்மை முக்கிய விவாத பொருளாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் வர்த்தக உறவுகள், கனிம விநியோக சங்கிலி மற்றும் உக்ரைன் போர் குறித்தும் விவாதிக்கப்படும் என்றும், எனினும் இந்த மாநாட்டினுடைய முடிவில் முழுமையான தீர்வு ஒன்று கிடைத்து விடாது என்றும் கானி தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே மாக்கானி ஆண்ட்ரோபிக் நிறுவனத்தினுடைய அதிநவீன மைத்தோஸ் மற்றும் பெபிள் AI மாடல்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள AI ஏற்றுமதி தடை குறித்தும் பேசியிருக்கிறார். இந்த தடை குறிப்பிட்ட தொழில்நுட்ப நிறுவனங்களை மட்டும் சார்ந்திருப்பதன் முறையான ஆபத்துகளை வெளிப்படுத்துவதாக கூறிய அவர் இந்த நிலைமையை 2008 நிதி நெருக்கடியுடன் ஒப்பிட்டார். தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்கா இந்த கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது என்றும், இதில் யாரும் தவறு செய்யவில்லை என்றாலும் நாடுகள் தங்களின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பில் பன்முகத்தன்மையையும் மாற்று ஏற்பாடுகளையும் உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஒட்டாவா மற்றும் வாஷிங்டன் இடையே நல்ல தகவல் பரிமாற்றம் இருந்தாலும் அமெரிக்கா மீதான வர்த்தக மற்றும் டிஜிட்டல் சார்பை கனடா குறைக்க வேண்டும் என்று கானி வலியுறுத்தினார். இது குறித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானுடனும் அவர் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. கனடாவிலிருந்து அல்பர்டா மாகாணம் பிரிந்து செல்வதை ஆதரித்து அல்பர்டாவின் ஒரு நகரில் வைக்கப்பட்டிருந்த சர்ச்சைக்குரிய விளம்பர பலகை அதை அகற்றுவதற்கான கெடு முடிவடைந்த பின்னரும் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளது. இது உள்ளூர் நிர்வாகத்திற்கும் பேச்சுரிமை குறித்த விவாதங்களுக்கும் இடையே பெரும் இழுபறியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனிடையே இந்த பிரிவினை குறித்து பொது வாக்கெடுப்பை கோரி பல அல்பர்டா மக்கள் தீவிரமாக கையெழுத்து பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசினுடைய கொள்கைகள் மற்றும் வளங்கள் மீதான உரிமைகள் குறித்த அதிருப்தியே இதற்கு முக்கிய காரணம் என பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருபுறம் பொருளாதார பாதிப்புகள் குறித்த அச்சம் இருந்தாலும் மறுபுறம் மாகாண சுயாட்சி குறித்த கோரிக்கைகள் அல்பர்டாவிலே தற்போது வலுப்பெற்று வருகிறது. ஒன்டாரியோவினுடைய வனவியல் துறை நில உரிமை மற்றும் வளங்களை பயன்படுத்துவது தொடர்பான விவகாரங்களிலே நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்க்கும் விதமாக வனவியல் கூட்டமைப்பு மற்றும் ஒரு பழங்குடியின குடும்பத்தினருக்கு இடையே லிசனிங் சர்க்கிள் எனப்படுகின்ற ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. பொருளாதார மேம்பாட்டு நலன்களுக்கும் பழங்குடியின மக்களின் பூர்வீக உரிமைகளுக்கும் இடையே நிலவுகின்ற நீண்டகால பதற்றத்தை அமைதியான முறையில் தீர்க்கும் ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. வரவிருக்கின்ற CUSMA, அதாவது கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் கனடாவின் நலன்களை பாதுகாக்கும் நோக்கிலே பிரதமர் மாக்கானி அனைத்து மாகாண பிரீமியர்களுடன் காணொலி வாயிலாக சிறப்பு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார். உலகளாவிய வர்த்தக இயக்கவியல் மாறி வருகின்ற சூழ்நிலையிலே பொருளாதார முன்னுரிமைகள் மற்றும் மாகாணங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்திலே விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. மளிகை பொருட்களின் விண்ணை முட்டும் விலையை குறைக்கவும் சந்தையில் போட்டியை அதிகரிக்கவும் கனடியன் பெடரல் கவர்மெண்ட் 10 ஆண்டுகளுக்கான $3 பில்லியன் மதிப்பிலான புதிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. சந்தையின் 75% ஆக்கிரமித்திருக்கின்ற 5 முன்னணி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக
சிறு வணிகர்களை ஊக்குவிப்பதே இந்த திட்டத்தினுடைய நோக்கமாகும். ஒட்டோவாவைச் சேர்ந்த ஃபார்மர்ஸ் பீக் உரிமையாளரான அல்போன்சா குர்சியோ மற்றும் கனேடிய சுதந்திர மாளிகை கூட்டமைப்பினுடைய கேரி சான்ஸ் ஆகியோர் இதனை வரவேற்றிருக்கிறார்கள். இருப்பினும் பொருட்கள் மீதான தொடர் விலையேற்றத்தை சுட்டிக்காட்டி கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிவ்ரே லிபரல் அரசின் முந்தைய நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். மொன்றியல் நோர்த் பகுதியிலே பொதுமக்களிடம், குறிப்பாக கருப்பின மற்றும் அரபு மக்களிடம் இனப்பாகுபாட்டுடன் நடந்து கொண்ட ஸ்டேஷன் 39 சேர்ந்த 2 காவல்துறை அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுடைய தலைமுடியை வெட்டி வெற்றி கோப்பைகளாக, அதாவது ட்ரோபிஸ் போல சேகரித்து வைத்ததாக எழுந்துள்ள அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டை காவல்துறை தலைவர் பாடி டாகர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். மார்ச் 2026 முதல் நடைபெற்று வருகின்ற இந்த விசாரணையை தொடர்ந்து மேலும் 14 அதிகாரிகள் பொதுமக்களுடன் தொடர்பில்லாத பணிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது குற்றவியல் சட்டமீறலாக இருக்கலாம் என அரசு வழக்குரைஞர்கள் விசாரித்து வருகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் தைரியமாக முன்வந்து புகார் அளிக்க வேண்டும் என்று மேயர் கிறிஸ்டின் பிளாக்கும் வலியுறுத்தி இருக்கின்றார். ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்று டொரண்டோவின் மேற்கு பகுதியிலே நடந்த மோதலில் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமடைந்திருக்கின்றார். இந்த சம்பவத்திலே தொடர்புடைய குற்றவாளி தப்பியோடு இருக்கின்ற நிலையிலே டொரண்டோ காவல்துறையினர் தீவிரமான தேடுதல் வேட்டையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். டொரண்டோவின் நோர்த்ஜோக் பகுதியிலே ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட சண்டை ஒன்றிலே 32 வயதான எரிக் சாஃபர் எனப்படுகின்ற நபர் காரேற்றி கொல்லப்பட்டிருக்கின்றார். இவர் 2026ஆம் ஆண்டில் டொரண்டோவில் பதிவான 14வது கொலை சம்பவத்தின் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கின்றார். சண்டையை தொடர்ந்து சந்தேக நபர்கள் வெளிர் நிற வாகனம் ஒன்றிலே தப்பியோடு இருக்கின்றார்கள். அவர்களை காவல்துறை தேடி வருகிறது. சம்பவத்திலே காயமடைந்த மற்றொரு நபர் உயிருக்கு ஆபத்து இல்லாத காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். குற்றவாளிகள் உடனடியாக வழக்கறிஞரை அணுகி சரணடையுமாறு காவல்துறை எச்சரித்திருப்பதுடன் சிசிடிவி அல்லது டேஷ்கேம் பதிவுகள் இருந்தால் வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரியிருக்கின்றது. ஒன்டாரியோவின் மத்திய ஒஷாவா பகுதியிலே மென்லேண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கின்ற ஒரு குடியிருப்பிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் துப்பாக்கிச் சூடு ஒன்று நடந்திருக்கின்றது. இந்த சம்பவத்திலே ஆணொருவர் காயமடைந்து உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலையிலே உள்ளூர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சந்தேக நபர் ஒருவர் இன்னும் பிடிபடாமல் தலைமறைவாக இருக்கின்றார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு பெருமளவிலே போலீசார் குவிக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்றது. குற்றவாளி இன்னும் பிடிபடாததால் அப்பகுதியிலே பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பிராம்டனில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு ஒரு வீட்டுக்குள் புகுந்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. இதில் காயமடைந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உயிருக்கு ஆபத்தில்லாத நிலையிலே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆயுதம் ஏந்திய குறைந்தது 2 சந்தேக நபர்கள் வீட்டின் பின்பக்கமாக நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். கருப்பு நிற உடை அணிந்து முகம் மூடியிருந்த சந்தேக நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடி விட்டார்கள். இது ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல் என பீல் பிராந்திய காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதுடன் சிசிடிவி மற்றும் டோர்பெல் கேமரா காட்சிகளை வைத்துள்ள பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கிறார்கள். ஜூன் மாதம் 13ஆம் தேதி மாலை கிச்னர் ஓட்டலுவுக்கு வடமேற்கே இருக்கின்ற மெவில்டன் டவுன்ஷிப்பிலே 4வது லைன் மற்றும் வெலிங்டன் ரோட் 12வது சந்திப்பிலே ஒரு கொடூர விபத்து ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. எல்மைரா பகுதியைச் சேர்ந்த மென்டினாய்ட் எனப்படுகின்ற குடும்பம் பயணித்த வேன் ஒன்று எஸ்யூவி வாகனத்துடன் மோதி வயலுக்குள் உருண்டு விழுந்தது. இந்த கோர விபத்திலே 4 முதல் 12 வயதுடைய 4 சிறுமிகளும் ஒரு சிறுவனும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். வேனில் பயணித்த 4 பெரியவர்கள், ஒரு பச்சிளம் குழந்தை மற்றும் எஸ்யூவி ஓட்டுநர் ஆகியோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விபத்தை நேரில் பார்த்த கேத்ரினா போஸ் என்பவர் மீட்பு படையினர் வரும் வரை அந்த பச்சிளம் குழந்தைக்கு ஆதரவாக இருந்திருக்கின்றார். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் உலுக்கி இருப்பதாக ஒல்விச் மேயர் சாண்டி சான்ஸ் வேதனை தெரிவித்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து ஒன்டாரியோ காவல்துறை புதிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது. விட்பி ஹைவே 412 நடந்த ஒரு ஒற்றை வாகன விபத்திலே 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி அளவிலே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. இந்த விபத்திலே வாகனத்தில் பயணித்த 24 வயதுடைய இளைஞர் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்திருக்கின்றார். இதேவேளை வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து புலனாய்வாளர்கள் இன்னும் தகவல்களை வெளியிடவில்லை. விசாரணைகளுக்காக மூடப்பட்டிருந்த ஹைவே 412 சவுத் பவுண்ட் பகுதி தற்போது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஸ்கேர்பரோவில் இருக்கின்ற லாரன்ஸ் ஸ்ட்ரீட் பகுதியிலே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி அளவிலே 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த விபத்திலே மொத்தமாக 6 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். 3 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவர் கடுமையான ஆனால் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏனையவர்களுடைய விவரங்கள் வெளியாகவில்லை. விபத்து நடந்த பகுதியிலே புலனாய்வாளர்கள் விசாரணை நடத்தி வருவதால் லாரன்ஸ் ஸ்ட்ரீட் கிழக்கு பகுதி மூடப்பட்டிருக்கின்றது. விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை.
கனடா முழுவதும் மருத்துவ பற்றாக்குறை நிலவி வருகின்ற நிலையிலே நோவாஸ்கோஷியா மாகாண அரசு சாதனை அளவாக அமெரிக்காவிலிருந்து 33 மருத்துவர்களை வெற்றிகரமாக பணிக்கு அமர்த்தி இருக்கின்றது. மாகாண சுகாதார அமைப்பில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பும் இந்த அதிரடி நடவடிக்கை பெரிதும் வரவேற்கப்படுகிறது. 2026 பிப்ரவரி உலகக்கோப்பையை இணைந்து நடத்துகின்ற கனடா போஸ்னியாவுக்கு எதிராக தனது முதல் ஆட்டத்தை சிறப்பான முறையிலே வெளிப்படுத்தி சமநிலையில் முடித்து வைத்திருக்கின்றது. வான்கூவர் மற்றும் டொரண்டோ உள்ளிட்ட நகரங்களில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார்கள். கனடா அணி தனது அடுத்த போட்டியில் ஜூன் 18ஆம் தேதி அன்று களம் காண இருக்கின்றது. 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை காண உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ரசிகர்கள் டொரண்டோ நகரில் குவிந்திருப்பதால் நகர வீதிகள் வளாக்கோலம் பூண்டிருக்கின்றது. உணவகங்கள், விடுதிகள் மற்றும் சுற்றுலா மையங்களிலே வியாபாரம் களகட்டியுள்ளதால் உள்ளூர் பொருளாதாரம் பெரும் உச்சநிலையை எட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நேயர்களே, வான்கூவரில் நடந்த கனடாவின் முதல் உலகக்கோப்பை போட்டியின் போது ரசிகர்கள் மிகச் சிறந்த முறையிலே நடந்து கொண்டார்கள். ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்தாலும் எந்த ஒரு பெரிய அசம்பாவிதமின்றி நிகழ்வு அமைதியாக முடிந்தது. விதிமுறைகளை மீறியதாக 2 பேர் மட்டுமே போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிரிட்டனின் பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணையை எதிர்கொண்டு வருகின்ற கானா நாட்டினுடைய கால்பந்து வீரரான தாமஸ் பார்டேவுக்கு கனடிய அரசு விசா வழங்க மறுத்துவிட்டது. விளையாட்டு போட்டிகளின் போது இத்தகைய நடவடிக்கை பாரபட்சமானது என தெரிவித்துள்ள கானா அரசு கனடாவுடனான தனது அதிகாரப்பூர்வ கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றது. இந்த சம்பவம் சர்வதேச அரங்கிலே ராஜதந்திர பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த செய்தி, கனடாவில் ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை என்பதால் ஜூன் மாதத்திற்கான கனடா குழந்தைகள் நல உதவித்தொகை ஒரு நாள் முன்பதாக, அதாவது சிசிபி எனப்படுகின்ற கனடா சைல்டு பெனிஃபிட், ஒரு நாள் முன்பதாக ஜூன் 19 வெள்ளிக்கிழமை அன்று தகுதியான குடும்பங்களின் வங்கி கணக்குகளிலே செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2024ஆம் ஆண்டின் குடும்ப வருமானத்தின் அடிப்படையில் இந்த தொகை வழங்கப்படும். 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மாதாந்தம் அதிகபட்சமாக $666.42 வழங்கப்படும். 6 தொடக்கம் 17 வயது வரை அதிகபட்சமாக $562.33 சிடிவி எனப்படுகின்ற குறைபாட்டு உதவித்தொகையாக கூடுதலாக மாதம் $284.25 வழங்கப்படும். இந்த குடும்ப வருமானம் $37,487 எனப்படுகின்ற அனுவல் இன்கம் மற்றும் $81,222 எனப்படுகின்ற அனுவல் இன்கம் ஆகிய வரம்புகளை தாண்டுகிற போது குறிப்பிட்ட சதவீதங்களின்படி குறைக்கப்படும். ஜூலை மாதத்திலே கனடா குரோசரிஸ் அண்ட் எசென்சியல் பெனிஃபிட் 25% கூடுதலாக வழங்கப்பட்டது. ஓஏஎஸ்ஐ பொறுத்தவரையிலே 1.2% உயர்வு இருந்தது. கனடா டிசேபிலிட்டி பெனிஃபிட்டும் அதிகரிக்கிறது. ஜூலை மாதத்தில் முதல் தொகையானது 2025இன் வரி தாக்கலின்படி கணக்கிடப்படும் என்பதால் தகுதியை பெற வரி தாக்கல் செய்திருப்பது மிகவும் அத்தியாவசியமானதாகும். இதேபோல சமூக வலைத்தளங்களிலே $1,800 சிசிபி போனஸாக வழங்கப்படும் என்கின்ற ஒரு செய்தி வெளியாகி வந்த நிலையிலே அதை பற்றி நாங்கள் எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. ஏனென்றால் அது சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியாமல் இருந்தது. இந்த நிலையிலே அந்த செய்தியானது முழுவதும் போலியானது என்றும் அரசு அத்தகைய எந்த ஒரு போனஸையும் அறிவிக்கவில்லை என்றும் செய்தி வெளியாகின்றது. ஆகவே அதை நம்ப வேண்டாம். இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.